நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்திரம் அறிவை அழிச்சு பிடிச்சு. அம்மா அன்னைக்கு கோவத்துல சொல்லுச்சு, நீ மிருகம்னு. நெசம், 100க்கு 100 நெசம். அன்பா தடவி கொடுத்தா கழுத்த மடக்கி காலடியில சுருண்டு கிடந்ததும் அதே ஆளு சட்டுன்னு அடிச்சா வெறியோட மேல பாயறதுமா ஒரு மிருகமா? என்ன நானே தப்பா வளர்த்துக்கிட்டேன். மனசு ரணமாகி போச்சு. இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இப்படின்னு இம்புட்டு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கும். ஆத்திரம் பிடிச்சவங்களா, வீம்பு பிடிச்சவங்களா, கோபம் வந்ததும் கொட்டி தீத்துறோம். நம்மள நெஞ்சில சுமக்கிறவளை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல. எனக்கும் ஒருத்தி இருந்தா. என் கண்ணா செய்யற திசையில எல்லாம் முன்னாடி வந்து நிப்பா. எனக்குன்னு சில விஷயத்த நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதான் பெரிய லட்சியம்னு அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு விடாப்புடியா விட்டேத்தியா கோவத்தை கொளுத்தி கொளுத்தி அவ மேல எரிஞ்சிருக்கேன். என் வீணா போன கோவம் ஜாதி கலவரத்துல என்ன கொலை செய்ய வச்சிருச்சு. 7 வருஷம் ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சிருச்சு. அவளை என் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் கடத்தி கொண்டு போயிடுச்சு. எங்க இருக்கா, எப்படி இருக்கா? அவளை கட்டினவன் சந்தோஷமா வச்சிருக்கானா, இல்ல ராப்பாகல குடிச்சிட்டு வந்து சாவடிக்கிறானா? எதுவும் தெரியல. அர்த்தமே இல்லாத கோபம் மொத்த வாழ்க்கையை அலங்கோலமாக்கிருச்சு. கடவுளும் கூட இருக்காரு. நீ நேசிச்சவள உன் பக்கத்திலேயே கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இப்பயாவது புரிஞ்சுக்க. கோபத்தை விட்டுரு. இத சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு நீ கேட்கலாம். எனக்கு தான் இருக்கு. ஏன்னா நான் தோத்தவன். வாழ்க்கைய வாழ தெரியாம வாழ்ந்து தோத்தவன். எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்ற தகுதி எனக்கு இருக்கு. இன்னொரு தகுதி இருக்கு. நீ அண்ணன். உன் கோபத்தினால மத்தவங்களுக்கு கெட்டது நடந்திருக்கலாம். ஆனா எனக்கு நல்லது நடந்திருக்கு. இல்லைன்னா நான் என் மனசு திறந்து உண்மை பேசிருக்க மாட்டேன். வெண்ணிலாவை முழுசா புரிஞ்சிருக்க மாட்டேன். தேங்க்ஸ். மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கேட்க அவ்வளவு யோசிச்சேன்டா. கௌரவ குறைச்சலாவே நினைச்சிட்டு இருந்தேன்.
சட்டுன்னு அதை தாண்டி வந்துட்டியாடா. மனசார சொல்றேன், நீ தோக்க மாட்ட. உன்னை கடவுள் கைவிட மாட்டான். நீ ஆசைப்பட்டதால உனக்கு கிடைச்சே தீரும். நிலா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவன் எனக்கு வேணும். அவ பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்க, காப்பாத்திடு, அவளை காப்பாத்திடு. அவன் நிறைய வலிய பார்த்துட்டான். என்னால அவன் நிறைய வலிய பார்த்துட்டான். போதும், சண்டை போதும், ரத்தம் போதும், பிரிவும் போதும். யாருக்கு என்ன விதின்னு ஒருத்தர் பிறக்கிறப்பவே நீ எழுதி வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. அது நிஜம். அத மாத்தணும் திருத்தணும் நடக்கிற போராட்டத்துல நிறைய பேர் ஜெயிக்கிறது இல்ல, தோத்து போயிடுறாங்க. நான் தோத்து போகணும்னு நினைக்கிறவன். என்னால அவளை பிரிய முடியல, அவளை பெருக்கவும் முடியல. அவ இல்லாம என்னால வாழ முடியல. அவதான் நான் தான் அவனை புரிஞ்சுக்கவே இத்தனை வருஷம் ஓடிடுச்சு. இனி அவ இல்லாம தவிக்க முடியாது. அவ வேணும். சென்னையில எனக்கு திரும்ப வேணும். காப்பாத்தி கொடு. சென்னையில உயிர் எனக்கு காப்பாத்தி கொடு. காப்பாத்தி கொடு. நான் அவளை பத்திரமா பார்த்துக்குவேன். அவன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராம நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ். ப்ளீஸ் அவளை காப்பாத்திடு. அவதான் என் வாழ்க்கை தோண
அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். தயவு செஞ்சு என் நிலா உயிரை காப்பாத்திடு. நிலா உயிரை காப்பாத்திடு. ஹலோ, என்னாச்சு? இப்பவே வரேன், வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிலா அண்ணி ரேவதி வந்திருக்காங்க. எப்படி நிலாவ இப்படி பார்க்க முடியல பாலா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. வாங்க. நிலா அப்பா அண்ணா வரலையா? வந்திருக்காங்க, ஹோட்டல்ல இருக்காங்க. நிலாவ அவங்களால இப்படி பார்க்க முடியாது. நான் தான் அவங்கள வர வேண்டாம், அங்கே இருங்கன்னு சொல்லிட்டேன். நீ எங்க எங்க? நிலா எங்க உன்னை மீட் பண்ணா? அது யுஎஸ் போகல, என் ஃப்ரெண்டு ஊருக்கு போறேன்னு கிளம்புனா. மாமாக்கும் நிலாவுக்கும் நடுவுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. மாமா கூட நிலா என்ன சின்ன பிள்ளையா, அவளை தேட வேண்டான்னு சொல்லிட்டாரு. கடைசியில நிலாவ இப்படிதான் பார்க்க முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தனலட்சுமி அம்மா டாக்டர் என் ஃப்ரெண்ட் ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது. நானும் அவளும் மறுபடியும் கல்யாண வீட்டில் மீட் பண்ணோம். கடைசியா உங்ககிட்ட பேசிட்டு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. என் கண் முன்னாடி தான் நடந்தது. நீ ஏன் உடனே எங்களுக்கு தகவல் சொல்லல? இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்னு நான் நினைக்கல. பாலா, நீ எப்பவும் எங்க சைட
நினைச்சு பார்த்ததே இல்ல. நிலாவ எங்க வீட்ல இருந்து எப்படியாவது பிரிச்சு. ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த ஆக்சிடென்ட் யாருமே எதிர்பார்க்கல. டாக்டர் கிட்ட பேசின, ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்றாரு. எனி டைம். அவளுக்கு ஒன்றும் ஆகாது. எப்பவும் உன்னால நிலாவுக்கு கஷ்டம்தான். அவ இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நாங்க யாரும் நிம்மதியா இல்ல. நிலா பொழைச்சிடுவா. பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஹெட் இன்ஜுரி, பிரெயின்ல பிளட் கிளாட். நிலா நம்மளால விட்டு போய்கிட்டு இருக்கா. போக மாட்டா. ஒன்னும் ஆகாது. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு ஈவினிங் போல மாமா வரேன்னாரு. இங்க அவ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. கடவுள் எங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. நிலா பொழைச்சிடுவா. வாய்ப்பு இல்ல பாலா. ஃபேக்ட் வேற. யோசிச்சு பாரு. மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ உன்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம். அவளையும் அவள் அவையும் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இல்ல, நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்கிறியா? என்ன யூஸ்? அவ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கா. என் காதல் நிஜமானது. அது நிலாவை காப்பாத்திடும். உன் காதல் நிஜமானதுன்னா ஏன் உன் கல்யாணத்தை உன்னால காப்பாத்த முடியல? பெரிய லாஸ்க்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்றதுல என்ன யூஸ் இருக்கு? பாலா, நாங்க எல்லாம் மறந்துட்டோம். நீயும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடணும். நிலாவ உயிரை கொடுத்தாவது காப்பாத்த முயற்சி பண்ணுவோம். பேசாத. நான் டீனை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, போய் பாலமுருகன் கிட்ட ஏதாவது பேசுங்கம்மா. போங்க. பாலமுருகா, எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்கப்பா. பரவாயில்லம்மா, இங்கே இருக்கோம். டேய், நீ சாப்பிட்டு 3 நாள் ஆச்சியா? போயிட்டு வா. இருக்கட்டும் பழனி. என்னய்யா, நிலா அப்பா வரப்போறாரே, என்ன நடக்க போகுதுன்னு பயப்படுறியா? அண்ணனும் வராரு மாப்ள. இது நம்ம ஊர் பாலமுருகா. இங்கெல்லாம் யாரும் சத்தாய்க்க முடியாது. என்ன பாக்குற? உன் மாமனார் பெரிய கோடீஸ்வரனா இருந்தா இருக்கட்டும்.
கத்தியில கிழிச்சா ரத்தம் எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். டேய் சும்மா இருடா. எப்ப பாரு ரத்தம் கித்தனுகிட்ட. வெண்ணிலா அப்பா வரட்டும், தன்மையா நானும் அவரும் பேசுறோம். ராஜவேல் அண்ணனுக்கு அவங்க வகையார ஆட்கள்லாம் நல்ல பழக்கமாம்பா. என்ன யோசிக்கிறியா? நான் எதுக்கும் யோசிக்கலமா. வெண்ணிலா அப்பா வந்து நீ யாரா என் பொண்ணு பக்கத்துல நிக்கிறதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறேம்மா. என் பொண்டாட்டின்னு சொல்லுப்பா. டேய் என்னடா நீ அந்த ஆள் இதை கேட்பான் அதை கேட்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி மேல உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கிட்ட இருக்கு? டேய் இந்த ஆள் பணக்காரன்டா, எல்லாத்துக்கும் லாஜிக் பேசுவான். விவாகரத்து தான் பண்ணிட்டியே, அப்புறம் இங்க என்ன பண்றேன்னு பாலமுருகன் கேட்டா அவன் என்னடா பண்ணுவான்? அவரை மெதுவா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கூட்டு போய் வாயமன் ஊருக்கு போயான்னு சொல்ல வேண்டியதுதான். அண்ணன் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவங்களுக்கு கேட்ட போது. பாலமுருகா, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறது நல்லதுதான். ஆனா வரப்போறது பிரச்சனையானு தெரியலையே. வெண்ணிலா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது எல்லார் மனசையும் மாத்தும்யா. நாங்க மாறல, ஏன் பழனி மாறல? யாரும் மாறலனா மாத்தோம் மாப்ள. நாங்கெல்லாம் இருக்கோம்யா. பெரிய பூகம்பம் எதுவும் வராது. நீ வீட்டுக்கு போ. இருக்கட்டுமா. பாலமுருகா, போயிட்டு வாயா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இங்க பாரு, வெண்ணிலா இந்நேரம் முழிச்சிருந்தான்னா இதைத்தான் சொல்லுவா. புறப்பட்டு போயா. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. இடையில ஏதாவதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. போயிட்டு வரலாம்.